एवं उक्त्वा ततो राजन् महायोगेश्वरो हरिः दर्शयामास पार्थाय परमं रूपमैश्वरम्. இப்படி சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம கதைக்கு திருப்பி தடால் இங்கே வர ஒரு பிரேக் மாதிரி இதெல்லாம் வந்து சஞ்சய திருதராஷ்டிரனுக்கு சொல்லிட்டு இருக்கோம். சஞ்சயன் சொல்றான், இந்த மாதிரி சொல்லிட்டு பகவான் அவருக்கு தன்னோட உருவத்தை காமிச்ச, விஸ்வரூபத்தை காமிச்ச அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றான். ஹே ராஜன் அப்படின்னு இங்கேருந்து நம்ம கதை முதல்ல எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா, திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் என்ன நடக்கிறதுன்னு சொல்றான். திருதராஷ்டிரனுக்கு கண் தெரியாதனால அவரோட இவன் தேரோட்டி சொல்றான், சஞ்சயன் தான் எல்லாத்தையும் சொல்றான். ஸோ மறைமுகமா இன்னுக்கும் ஞான கண் கொடுத்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கும். வியாச பகவான் அது எழுதுறதுக்கு அது எல்லாத்தையும் வந்து இப்படிதான் கதை ஆரம்பிக்கிறதுனால அவனும் எல்லாத்தையும் பார்க்கறான். சஞ்சயனும் கொடுத்து வச்சிருந்தான், எல்லாத்தையும் பார்க்கறான். ஸோ ராஜன் ஏவமுக்வா இப்படி சொல்லிட்டு ததக அதுக்கப்புறம் மகாயோகேஸ்வரக அந்த மகாயோகேஸ்வரனான அந்த ஹரிஹி பார்த்தாய அந்த பார்த்தனுக்குன்னா இவனுக்கு அர்த்தம் அர்ஜுனனுக்கு பரமம் ஐஸ்வரம் ரூபம் அல்டிமேட்டான அந்த ஈஸ்வர தன்மையான இருக்கக்கூடிய அந்த தன்னோட விஸ்வரூபத்தை தர்ஷயா மாச காமிச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றான். அநேக வக்திரநயனம் அநேகாத்புத தர்சனம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம். எப்படி இருக்கு அந்த ரூபம் அப்படிங்கிறத பத்தி இங்க எக்ஸ்பிளைன் பண்றார். எப்படி இருக்கு அந்த உருவம்? அநேக வக்திரநயனம் அநேக அத்புத தர்சனம் அநேக திவ்யாபரணம் திவ்ய அநேக உத்யதாயுதம். ஏகப்பட்ட வக்திரம்னா ஃபேஸ், நிறைய முகங்கள் இருக்கு, நிறைய கண் இருக்கு, அநேக அற்புத தர்சனம் பார்க்கவே அற்புதமா இருக்கு, இதுக்கு முன்னாடி பார்க்காதது ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அற்புதம்னா தமிழ்ல சொல்ற அதே அற்புதம் தான், ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் முன்னாடியில பார்க்காத ஒரு அதிசயம்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அதிசயமா பார்க்கறது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அது அந்த உருவத்துல என்னெல்லாம் இருக்கு? திவ்யாபரணம், விதவிதமான ஆபரணங்கள், எல்லா விதமான ஆபரணங்களும் தரிச்ச மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஆயுதங்கள், இப்போ வந்து அந்த இதுல பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால எல்லா ஆயுதமும் ரெடியா வச்சுருக்காராம் பகவான். அந்த மாதிரி ஒரு உருவத்தை காமிச்சிருக்க. ஸோ அந்த ரூபம் எப்படி இருக்குன்னா, ஏகப்பட்ட கண்களும் ஏகப்பட்ட அந்த ஃபேஸஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாகவும் இருக்கு. நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுருக்க, கையில நிறைய ஆயுதங்கள் ரெடியா வச்சுருக்க, அப்படிப்பட்ட அந்த உருவத்தை பார்க்கறான் அப்படின்னு. ஸோ இங்க பகவான் எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு உருவத்துல அவன் பார்த்துருக்கான். ஏகப்பட்ட கண்ணு ஏகப்பட்ட இதுனா என்ன அர்த்தம்? எல்லாமே பகவான் அப்படின்னு அந்த பரமாவும் நம்ம எடுத்துன்னு போகலாம். இல்ல ஸ்ட்ரெயிட்டா பார்க்கறதுனா ஏகப்பட்ட உருவம் எடுத்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட் எப்படி நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கோ நம்ம அந்த மாதிரி பார்த்துக்கலாம். உலகத்துல இருக்கிற எல்லாமே பகவான் தான், அந்த மாதிரி எடுத்துட்டா விதவிதமா இருக்கிற எல்லாமே பகவான் தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா இங்க வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா அர்த்தம் எடுத்துட்டாலும் தப்பு கிடையாது, எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். அதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல விஸ்வரூபத்துல பார்த்தனா இந்த வர்ணிக்கிறத பார்க்கறது அப்படியே இவரை தான் அப்படியே வர்ணிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம அப்படியே மெடிடேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள், அழகான ஸ்லோகங்கள். பகவான் எப்படி இருக்க? திவ்ய மால்யாம்பரதரம், விதவிதமான மாலை, திவ்யமான மாலைகள் எல்லாமே அந்த ரூபத்துக்கு அப்ஜெக்டிவா போகுது. அந்த முதல்ல ஸ்லோகத்துல ரூபம் தர்ஷயா மாச அப்படின்னு இருக்கு. அந்த ரூபத்தோட அப்ஜெக்டிவ் தான் முன்னாடி பார்த்த ஸ்லோகங்கள்ல இப்பவும் அது கண்டினியூ ஆகுது. ஸோ இங்க என்ன சொல்ற? விதவிதமா திவ்யமான மாலைகளை அழிஞ்ச அந்த ரூபம், ஏகப்பட்ட அழகான மாலைகள், மங்களமா இருக்கு. அப்படியே எப்படி சொல்ற, தெய்வீகத்தன்மை உடையதா இருக்கக்கூடிய மாலைகளா இருக்கு. வாடாத மாலை அப்படின்னு வச்சுக்கலாம். வாடிடும் இல்லையா? பகவான் போட்டு இருக்கிற மாலைன்னா மனம் வீசும், வாடவே வாடாது. எல்லா எந்த இடத்த கிடைக்கும், இந்த ஏரியால கிடைக்கிற புஷ்பங்கள் மட்டும் இல்ல, எல்லா ஏரியால கிடைக்கிற புஷ்பங்களும் எல்லா லோகங்கள்ல கிடைக்கிற புஷ்பங்களும் வச்சு இருக்கக்கூடிய மாலையா இருக்கலாம். ஈவன் வந்து நம்ம மாலை அப்படின்னு புஷ்பம்னு எடுத்துக்காம விதவிதமான இது ஆபரணங்களோட கூடிய அந்த மாதிரி மாலையை எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம்.
திவ்யகந்தானு லேபனம், விதவிதமான மனம் வீசுற சந்தனம், அது இது ஜவ்வாது இன்னும் என்னெல்லாம் சொல்லலாமா எல்லாத்தையும் போட்டு இருக்கிற அந்த ஒரு பாடி, மனம் அப்படியே வருது. அவ்வளோ நல்ல ஒரு இதுவா இருக்கிற ஒரு ஸ்மெல். சர்வ ஆச்சரியமயம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடியது. அனந்தம், எல்லை இல்லாத. விஸ்வதோ முகம் தேவம் அர்ஜுனக பஷ்யத். அனந்தம்னா அந்த ஃபேஸ் வந்து எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியுது அப்படின்னு பார்க்க முடியல. ஆரம்பம் எதுவும் இல்லாம ஆதி எந்தம் இல்லாத அருட்பெரும் ஜோதிங்கிற மாதிரி இது இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இங்க ஏதோ தலை கீழே உடம்பு கண்ணு அப்படின்னு சொன்னா கூட இது வந்து எங்க பார்த்தாலும் இருக்குது. இது வந்து இங்க ஸ்டார்ட் ஆகி இது எண்டிங் பாயிண்ட் அந்த மாதிரி இருக்காத இல்ல. விஸ்வதோ முகம், இந்த எல்லா பக்கமும் நிறைஞ்சி இருக்கு. அதனால எப்படி சொல்றது, எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இருக்கலாம் வச்சுக்கலாம், ஆர் எல்லா டைரக்ஷன்லயும் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம், இல்ல இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கிற மாதிரி பாக்குறாம அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சோ அப்படி மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகவானை இவன் பார்க்கறான். தேவம் அர்ஜுன அபஷ்யத் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஸ்வமுகமுக்கு மட்டும் இங்க டீடைல் எடுத்து பார்த்தோன்னா சர்வபூதாத்ம பூதத்வாத், ஏன்னா எல்லாமே பகவான். நம்ம முன்னாடி சொன்ன லாஜிக் பாதி பார்த்தோன்னா ஒரு யானை குதிரை எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா லிவிங் பீங்ஸ் நான் லிவிங் பீங்ஸ் ஒரு பிளான்ட் எது எடுத்துட்டாலும் பகவான் தான் நம்ம பார்த்துட்டோம். ஸோ எல்லா விதமாவே எல்லாமே பகவான் தான். எங்க பார்த்தாலும் எல்லாமே விதமாவும் விதவிதமா ரூபத்துல இருக்கக்கூடிய அந்த பகவான் தான். முன்னாடி அந்த ஆக்ருத்தினி அப்படின்னு சொல்றதே என்ன சொன்ன, வேற வேற கலர்ல வேற வேற ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பகவான் அந்த ரூபத்தை பாரு அப்படின்னு பகவான் சொன்னார். ஸோ நம்ம அந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம். இல்ல இந்த பகவான் வந்து எப்படிலாம் இருக்கார், இங்க பார்த்தா இப்படி இருக்காரு, இங்க பார்த்தா அப்படி இருக்கார், ஏன்னா இவரை தான் ஆதித்யாவா தெரியுற வசூன் எல்லாமே அவருக்குள்ள காட்டுறார் அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்க, இவர் தான் அவர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இந்த உலகமே அவர் தான், அதனாலதான் அது அந்த பாடிக்குள்ள காட்டுற மாதிரி சொல்றாரு. பிகாஸ் இவர் தானே அந்த சோர்ஸ், மெயின் சோர்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் இது உலகம் ஃபார்ம் ஆகிறதுக்கு அது ஃபார்ம் ஆகணும்னு மனசு வச்சோடனே அவரோட சித்தத்தால வந்தது தானே எல்லாமே. ஸோ அந்த மாதிரி அதனால்தான் வந்து அந்த கதையில எல்லாம் சொல்றதே பகவானோட குக்ஷினா வயதுன்னு சொல்லுவான், வயத்துல இது வந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டுவான். ஈவன் இப்போ அந்த எப்படி போடுவோம் பிரம்மாவை, இவரோட பயத்தை வந்து ஒரு தாமரை மாதிரி அது போட்டுட்டு அதுல இருந்து பிரம்மர் வந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இதுல எல்லாம் சொல்வோம். ஈவன் இதுல கூட அப்படி வரும். ஸோ நம்ம என்ன சொல்றோம், எல்லாமே பகவான் கிட்டேருந்து வந்தது அப்படிங்கிறதே. அதுக்கு நம்ம ஒரு இந்த மாதிரி ஃபார்ம் இப்படி ஃபார்ம் இப்படி ஃபார்ம் அப்படின்னு நிறைய டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்ம் எல்லாம் இந்த விஸ்வரூபத்திலையும் இவர் காட்டுற, அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அந்த ஃபார்ம் எப்படி இருக்கு, இது வர்ணிக்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கே, அது எப்படி இருக்கு, எப்படி வர்ணிக்கிறது கஷ்டம், எப்படி வர்ணிக்கிறது. அதனால இன்னும் ஒரு வேர்ட் சொல்லி ட்ரை பண்ற, அவ்வளவுதான். தேவி சூரிய சகஸ்ரஸ்ய பவேத் யுகபத் உத்திதா யதி பாசத்ருஷி சா ஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனஹ. ஆயிரக்கணக்கான ஒரு சூரியனோட ஒளி எப்படி இருக்கும், அந்த அது ஆயிரங்கிறது ஆயிரம் எடுத்துக்கூடாது, ஆயிரக்கணக்கான. யதி திவி சூரிய சகஸ்ரஸ்ய பா யுகபத் உத்திதா பவேத் தர்ஹி சா தஸ்ய மகாத்மனக பாசக சதுஷி ஸ்யாத். ஸோ இந்த ஆகாசத்துல சூரிய சகஸ்ரஸ்ய பா, ஆயிரம் சூரியனோட ஒளி ஒரே நேரத்துல உதிச்சா எப்படி இருக்கும், அந்த ஒரு மனசுக்குள்ள இமேஜின் பண்ணி பார்த்தா தெரியும். அது பார்க்க முடியுமா நம்மளால, பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கு பகவானோட அந்த ஒளி. அது வந்து ஆயிரக்கணக்குன்னா ஒன்று ஆயிரம் கரெக்டா இன்டூ அப்படி எடுத்துக்கூடாது. அவ்வளோ ஒரு எப்பவுமே தௌசண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சொல்றதே அது மாதிரி பயங்கரமா இருக்கு, பார்க்க முடியாததுங்கிறதே அப்படி சொல்லுவான். தஸ்ய மகாத்மனக பாசக, அந்த மகாத்மாவான அந்த விஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய பகவானுடைய பாசக ஒளி, அவரோட தேஜஸ், அந்த தேஜஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு சதுஷி பாசகங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர், அந்த பாங்கிற சப்தம் வந்து ஃபெமினைன் ஜெண்டரா இருக்கனால இந்த சதுஷி அப்படிங்கிறது இந்த பாவோட அட்ஜெக்டிவா போறதுனால சதுஷி அப்படின்னு இங்க ஃபெமினைன் ஜெண்டர்ல இருக்கு. பாசக அப்படிங்கிறது இங்க ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. ஸோ பகவான் எப்படி இருக்கார் பார்க்க, அவ்வளோ ஒளி, கண்ணா அவன் சுருக்கின்னு கூட பார்க்க முடியாது. அதனால ஞான கண்ணெல்லாம் கொடுத்துருக்க பகவான். நம்ம ஒரு சாதாரண சூரியன் இப்போ வெளியில இந்த நிமிஷம் போய் பார்க்கணும்னா பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. கண்ணு அப்படியே கூசிடும்,
ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ பகவான் அவனுக்கு அதனால ஒரு ஸ்பெஷல் டிவைன் ஐஸ் கொடுத்ததுனால பார்க்குறான். செகண்ட்லி நம்மளோட கண்ணோட ரீச் இருக்கிற விஷயத்த தான் நம்மளால பார்க்க முடியும். அந்த ரீச் போயிடுத்துன்னா அதுக்கு மேல நம்மளால பார்க்க முடியாது. இவரோ விஸ்வரூபம் எடுத்திருக்க உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கிற மாதிரி தெரியறது, இவன் எப்படி பார்க்க முடியும்? அதனால அந்த ஞானக்கண் இருக்கிறதுனால தான் அவன் பார்க்க முடியும். அதை எல்லாத்தையும் நம்ம அதை சேர்த்து பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து அஃப்கோர்ஸ் இந்த குட்டி செல்போன்லயே உலகத்தையே பார்த்து போடுறோம், என்ன வேணுமோ அதுக்குள்ள நம்ம என்ன வேணும்னு பார்த்து போய் பார்க்குற மாதிரி இருக்கு. இங்க வந்து இயல்பா அவர் என்னெல்லாம் அவன் மனசுல ஆசைப்படுறானோ அதே காட்டுறாரு, இன்னும் அப்படி இப்படி தானே பார்க்குறார். அந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். தத்ரேகஸ்தம் ஜகத்கிருஸ்தம் பிரவிக்தம் அநேகதா अपश्यतेव देवस्य शरीरे पाण्डवस्थता तत्रैकस्तं जगत्कृष्णं प्रविभक्तम् अनेकधा अपश्यतेव देवस्य शरीरे पाण्डवस्थता. பாண்டவக பாண்டவனா அர்ஜுனன், ததா தென் அநேகதா பிரவிபக்தம் கிருஷ்ணம் ஜெகத் விதவிதமா பிரிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஃபுல் யூனிவர்ஸையும், ஃபுல் யூனிவர்ஸ் அப்படின்னா நம்ம பூமின்னு மட்டும் எடுத்துக்க கூடாது. இந்த 7 14 லோகம்போம், அது கூட 14 கூட நமக்கு தெரியாது கேரண்டீடா, அதுக்கு மேல இருந்தா ஸோ எல்லாத்தையும் தத்ர தேவஸ்ய ஷரீரே அந்த பகவானோட அந்த சரீரத்துல ஏகஸ்தம் ஒரே இடத்துலயே வந்து எல்லாமே பார்க்கலாம். ஒரே இடத்துல பகவானோட ஒரு இடத்துல அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பகவான் கிட்ட அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இந்த இன்னொரு விதமா சொன்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து பகவானோட ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு நினைச்சு பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஆனா இங்க வந்து நிறைய டீக்கால ஒரே இடத்துலயே தன்னோட பாடியிலேயே அவர் காட்டினார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபுல் யூனிவர்ஸையும் எப்படி விதவிதமா இதுவாயிருக்கு பிரவிபக்தம் அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, பூபுவ ஸ்வக அப்படின்பா. அப்புறம் 7 14 லோகம்னு சொன்னேன். இவங்க வந்து தேவலோகம், பித்ருலோகம், மனுஷலோகம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்தாவர ஜங்கமம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இந்த விதவிதமா அந்த ஆதித்யன் அந்த டைப்ல விதவிதமா. ஸோ நம்ம கேட்டகரிஸ் நம்ம எப்படி ஏதாவது ஒரு மெத்தட்ல பிரிக்கணும் நினைச்சா பிளானட்ஸ்னு பிரிச்சா எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்படி பிரிச்சாலும் அந்த ஃபார்ம்ல எல்லாம் பார்க்க முடியுது. எப்படி பார்த்தாலும் அப்படியே எந்த ஃபார்ம் நீ கேட்டகரிஸ் பண்ணாலும் அந்த இதுல வந்து பகவான அந்த சரீரத்துல பார்க்கக்கூடியதா இருக்கார் அவர் பகவான். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த உலகத்துல எந்த இருக்கு அப்படின்னு நம்ம சொல்வோமோ அவ்வளவும் அவருக்குள்ள பார்த்தாச்சு. ததக ச விஸ்மயாவிஷ்டோ ஹிஷ்டரோமா தனஞ்சயः பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலி பிரபாஷத. ஸோ அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுத்து, அப்படியே மெய் சிலிர்த்து போயிடுத்து பாண்டவனுக்கு. அவன் வந்து பகவானை நமஸ்காரம் பண்றான். இவ்வளவு நேரம் நமஸ்காரம் பண்ணல போல இருக்கும், ஒரு வேளை பார்த்துட்டு அப்படியே பேன கிடக்கான். இப்போ வந்து ஒரு மாதிரி இவனுக்கு மெய் சிலிர்த்து அந்த பகவான் அப்படிங்கிற அந்த உணர்ற ஒரு ஃபீலிங், இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு இதை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்றோம். அதை விஸ்மயாவிஷ்டக ரொம்ப ஆச்சரியத்துல அப்படியே மூழ்கி போன ஹிஷ்டரோமானா மெய் செழிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஐ திங்க் உங்களுக்கு அந்த மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். ஹேர்ஸ்லாம் ஒரு மாதிரி இப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த மாதிரி இருக்கிற அந்த ஃபீலிங்கோட அந்த சக தனஞ்சயக அந்த அர்ஜுனன் தேவம் யாருங்க? கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை சிரசா பிரணம்ய தலையால வணங்கி கிருதாஞ்சலிக்கு அந்த கையை கூப்பிண்டு நமக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருக்கு அப்படின்னா நம்மள அறியாம நம்ம கை என்ன ஆகும், ஒரு அப்படியே சேர்ந்துக்கும். அந்த மாதிரி கிருதாஞ்சலிக்கு அபாஷத பேச ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அர்ஜுன உவாச்ச பஷ்யாமி தேவான் தவ தேவதேகே सर्वांस्तदा भूतविशेषसङ्गान् ब्रह्माणमीशं कमलासनस्तं ऋषींच सर्वान् उरगांच देव्यान्. இங்க என்ன சொல்றான்? ஹே தேவா, அகம் தவ தேகே சர்வான் தேவான் ததா பூத விசேஷ சங்கான் கமலாசனஸ்தம் ஈஷம் பிரம்மாணம் ச சர்வான் ரிஷீன் திவ்யான் உலகாஞ்ச பஷ்யாமி. எல்லாமே பார்க்கிறேன் என்ற கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹே தேவ அப்படின்னு கூப்பிடுறான். தவ தேகே உங்களோட பாடியில சர்வான் தேவான் எல்லா 30 கோடி தேவர்கள் அப்படியேம்பா நம்ம ஊர்ல.
ஸோ எல்லா தேவர்களையும் பார்க்குறேன். அங்கே நடுவில் ஒரு சாம்பிள்லாம் நம்ம சொன்னோம். அந்த சாம்பிளில் இவன் சொல்லிட்டான் எல்லாரையுமே நான் பார்க்குறேன் அப்படிங்கிறான். தத பூத விசேஷ சங்கான். இப்போ பூத விசேஷ சங்கான் கிட்டத்தட்ட நம்ம முன்னாடி ஸ்லோகத்தில் அநேகதா அந்த ஒரு கேட்டகரி நம்ம சொன்னோம். எப்படி வேணா இருக்கலாம். இந்த பூலோகத்துல இருக்கிற கேட்டகரி, புவர்லோகத்துல இருக்கிற கேட்டகரி, பாதாள லோகத்துல அப்படி எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி ஸ்தாவரம் ஜங்கமம் எல்லாம் அந்த மாதிரி எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அந்த கேட்டகரி எடுத்துக்கணும். அந்த மாதிரி எப்படி எடுத்துட்டாலும் மனுஷன் வேற இது அந்த மாதிரி எடுத்துட்டாலும், ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லாத்தையும் எந்த மாதிரி எடுத்துட்டாலும் அந்த பூத விசேஷ சங்கம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இங்க நம்ம ஸ்தாவர ஜங்கமானா நானா சம்ஸ்தான விசேஷானாம் சங்கா அப்படின்னு இருக்கா. ஸோ விதமா என்னென்ன உலகத்துல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் இருக்கோ அவ்வளோ வெரைட்டிஸையும். நாட் ஒன்லி தட், கமலாசனஸ்தம் ஈஷம் பிரம்மணம். இந்த பிரம்மா தான் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்வார். அந்த பிரம்மா கிரியேட் பண்ண அந்த பிரம்மா எங்க இருக்க அப்படின்னு கேட்டா நம்மளோட இதுபடி எப்படின்னா பகவானோட அந்த தொப்புள் கொடியிலேருந்து அந்த ஒரு லோட்டஸ் இருக்கும். அந்த லோட்டஸ்ல வந்து பிரம்மா வந்து இருப்பார். ஈவன் நாராயணீயத்துலலாம் கூட அப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மாவை தான் கிரியேட் பண்ணுவார். பிரம்மாவுக்கு வந்து உலகத்தை எப்படி கிரியேட் பண்ணவும் புரியாது. என்னடா நம்ம தனியா இருக்கோமே என்னன்னு புரியாத போது அந்த கமலத்திலேருந்து வெளில வந்து பார்த்து எப்படி நான் என்ன பண்றது அப்படின்னு பார்க்கறதே பகவானே வந்து இந்த லோகத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்வார். இந்த லோகத்தை கிரியேட் பண்ண உடனே எப்படி அப்படின்னு அதுக்குரிய நீ தபஸ் பண்ணு அப்படின்ற உடனே பிரம்மா வந்து அந்த லோகத்துக்குள்ள தபஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான வருஷங்கள்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் இந்த உலகத்தை பகவானோட அந்த இதுபடி படைப்பார் அப்படிங்கிற ஒரு நாராயணத்துல இந்த கிரியேஷன்ல ஒன்று இதுல வரும். ஸோ கமலாசனஸ்தம் ஈஷம் பிரம்மணம். ஸோ எல்லாத்துக்கும் சோர்ஸ் யாரு? இந்த இடத்துல விஷ்ணு தான். அந்த விஷ்ணு சோர்ஸா இருக்கிறதே எல்லாமே அவர் தான். அவர்கிட்ட இருந்து வேற ஒன்றும் அஞ்சத்ன கிமபி நாஸ்தி, அவர் தவிர எதுவுமே. அதனால தான் நம்ம உலகத்துல சொல்றோம் எல்லாமே பகவான் தான், நம்மளும் பகவான் தான். எங்கேயும் வந்திருக்கோம் நம்ம பகவான் தான், நம்ம அவரோடு தான் நம்ம. ஸோ அதனால இருக்கட்டே இந்த அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவையும் அவன் பார்த்தான். அவரோட அந்த தொப்பையில இருக்கக்கூடிய கமலாசனம், அந்த லோட்டஸ்ல இருக்கக்கூடிய ஈஷம், இந்த கிரியேட்டரான ஈஷன்னா லீடர், கண்ட்ரோலர், கிரியேட்டர், அந்த பிரம்மாவையும் அவன் சர்வான் ரிஷின் எல்லா ரிஷிகளையும் பார்த்தான். முதல்ல நம்ம சப்த ரிஷின்னு சொன்னோம், எல்லாம் அதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதை தவிர விதவிதமான எல்லா ரிஷிகளையுமே அவன் பார்த்தான். திவ்யான் உரகான் வாசுகி அதை பத்திலாம் கூட அந்த இதெல்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ விதவிதமான பாம்புகள் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் அவன் பார்த்தான். இங்க ரிஷிஷ்ல வந்து வசிஷ்டன் அந்த எக்ஸட்ராஸ் அப்படி போட்டிருக்கா. விதவிதமான பாம்புகள் எல்லாத்தையும், பாம்புனா ஆக்சுவலி வந்து அதுவும் ஒரு டைப் ஆஃப் இது தானே. ஸோ அதுல கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். அநேக பாஹூதர வக்ர நேத்ரம் பஷ்யாமி த்வாம் சர்வதோனந்த ரூபம் நாந்தம் ந மத்யம் ந புனஸ்தவாதிம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப. இது நம்ம படிச்சிட்டோமா படிக்கலையா? இது படிச்சிட்டோமா? சோ இங்க என்ன சொல்றான் அடுத்தது அவன்? துவாம் அநேக பாஹு உதர வக்ர நேத்திரம் சர்வதக அனந்த ரூபம் பஷ்யாமி ஹே விஸ்வரூப விஸ்வேஸ்வர புனக தவ அந்தம் மத்தியம் ஆதிம்ன பஷ்யாமி. அநேக பாஹு ஆல்ரெடி பார்த்துட்டோம், நிறைய கண்ணு நிறைய ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன சொல்றான்? அநேக பாஹு உதர வக்ர நேத்திரம், திருப்பி அதே தான் சொல்லியிருக்கான். நிறைய கை, அப்புறம் நிறைய வயிறு, நிறைய ஃபேஸஸ், நிறைய கண்கள். ஸோ எங்க பார்த்தாலும் அப்படி நம்ம மனுஷங்கள் எல்லாமே பகவானை எடுத்துட்டாலும் பரவாயில்ல, இல்லை இந்த பகவான் உள்ள ஏகப்பட்ட இது, அந்த பகவானுக்கே ஏகப்பட்ட கண்ணு ஏகப்பட்ட கை அந்த மாதிரி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, எப்படி புரிஞ்சுதாலும் ஓகே தான். சர்வதக அனந்த ரூபம் பஷ்யாமி, எல்லாத்துலயும் ஒரு எண்ட் இல்லாத இந்த ரூபத்தை நான் பாக்குறேன் அப்படிங்கிற. ஹே விஸ்வேஸ்வர விஸ்வரூப விஸ்வேஸ்வர, விஸ்வரூபத்தை தரிச்சுருக்கிற இந்த உலகத்துக்கு ஈஸ்வரனான அந்த பகவானை கூப்பிடுறான். அப்படி கூப்பிட்டுட்டு புனகத்தவ அந்தம் மத்தியம் ஆதிம்ன பஷ்யாமி, ஆதி சொல்லிட்டான். ஆதி இல்ல அந்தம் இல்ல நடுவுல எது எங்க இருக்கு எனக்கு ஒண்ணும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ பகவான் எப்பவுமே அப்படிதான், ஆதி அந்தம் இல்லாத அருள் பெரு கடலை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி திருப்பி அந்த ஸ்லோகம்லாம் சொல்றோம். அதே மாதிரி அடிமுடி தெரியாத அண்ணாமலையாரே அப்படின்போம்.
இதே மாதிரி வந்து இந்த சிவனை வந்து கீழே எது தலை எதுன்னு கண்டுபிடிக்கிறேன் பேர் கண்டுபிடிக்க முடியாம போனது அப்படின்பா. ஸோ பகவான் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிற இந்த உலகத்துக்கோட ஆரம்பம் எங்க அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி இந்த மாதிரி எவ்வளவு யூனிவர்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் எடுத்துட்டு அதை மொத்தத்தையும் காட்டக்கூடிய அந்த விஸ்வரூபமா எடுத்துட்டேன்னா இதோட ஆதி எது அந்தம் எது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா முடியவே முடியாது. அதுதான் இங்க சொல்லியிருக்கு. கிரீடினம் கதினம் சக்ரினம் ச தேஜோ ராசிம் சர்வதோ தீப்தமந்தம் பஷ்யாமி த்வாம் துர்நிரீக்ஷ்யம் சமந்தாத் தீப்தானலார்கத்யுதிம் அப்ரமேயம். இதுல இருந்தா சொல்லணும் இல்லையா? இந்த ஸ்லோகம் இன்னைக்கு இதை மட்டும் படிப்போம். கிரீடினம் கதினம் சக்ரீனம் ச தேஜோராசிம் சர்வதோ தீப்திமந்தம் பஷ்யாமி த்வாம் துர்நிரீக்ஷ்யம் சமந்தாத் தீப்த அனலர்கத்யுதிம் அப்ரமேயம். அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் சொல்றா. அதனால நம்ம டெஃபினட்டா இது வரைக்கும் படிக்கலாம். இங்க எப்படி இருக்கார் பகவான்? ஏற்கனவே ஏகப்பட்ட கை காலு கண்ணு, அப்புறம் ஏற்கனவே அந்த முதல்லயே சொன்னதுல சொல்லிட்டா நிறைய மாலை போட்டிருந்தாரு, விதவிதமா ஆயுதங்கள் வச்சுருக்க, விதவிதமா மணக்கிற என்னென்னமோ போசிட்டு இருக்கார் அப்படின்லாம் பார்த்தோம். இங்க இன்னும் ஃபர்தரா எப்படி இருக்க? இந்த கிரீடினம் கதினம் சக்ரீனம் எல்லாமே வந்து செகண்ட் விபக்தியில இருக்கு. இந்த விவேகி தியாகி எல்லாம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கிரீடமஸ்ய அஸ்தி கிரீடி, கிரீடம் போட்டுருக்கிறவர் கிரீடி, கதை வச்சுருக்கிறவர் கதி, சக்கரம் வச்சுருக்கிறவர் சக்ரி. ஸோ இந்த கிரீடம் போட்டுருக்கிற, கதை வச்சுருக்கிற, சக்கரம் வச்சுருக்கிற அப்படின்னு அர்த்தம். அந்த அந்த பகவானோட செகண்ட் விபக்தி. வாம் நீ எப்படி இருக்க? கிரீடம், கிரீடம்னா கிரீடம் அஸ்ய அஸ்தி கிரீடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். தியாக அஸ்ய அஸ்தி தியாகி, தனம் அஸ்ய அஸ்தி தனி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கிரீடத்தை தனிச்சுருக்கிறவரா இருக்கிற உன்னை நான் பார்க்கிறேன். கதினம், கதின கதை வச்சுருக்கிற உன்னை நான் பார்க்கிறேன். சக்ரீனம் சக்கரம் வச்சுருக்கிற உன்னை நான் பார்க்கிறேன். தேஜோராசிம் சர்வதக தீப்த மந்தம், அந்த தீப்தி மந்தம் அப்படிங்கிறதே மது பிரத்யம் யூஸ் பண்ணியிருக்கு. தனவான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? குணவான் மதுப்புங்கிற பிரத்யம். அதுல தீப்திமான், தீப்திமான் அதோட செகண்ட் விபக்தி தீப்திமந்தம் அப்படின்னு சொல்லி போறோம். ஸோ தீப்திமான் தீப்திமந்தம். ஸோ எல்லாமே இந்த இதெல்லாம் நம்ம சஃபிக்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கிரீடம் கதீனம் சக்ரீனம் மூணு இனி பிரத்யத்துல இருக்கு. தீப்தி மந்தம்ங்கிறது மது பிரத்யத்துல ஒளி வீசுற அப்படின்னு அர்த்தம். எங்க ஒளி வீசுற? சர்வதக தீப்தி மந்தம். இந்த இடத்துல கார்னர்ல கொஞ்சம் இங்க கொஞ்சம் ஒளி அப்படிலாம் இல்லை, எல்லா இடத்துலயும் அப்படியே ஒளி பிழம்பா இருக்கு. தேஜோராசிம், தேஜஸ் வந்து அதோட ஒரு அதேதான் திருப்பி தேஜோராசிம்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல மட்டும் தேஜஸ்ன்னு இல்லை, எல்லா இடத்துலயும் பரவி கிடைக்கக்கூடிய அந்த தேஜஸோட இருக்கக்கூடிய சமந்தா தீப்த அனல அர்கத்யுதிம் அப்ரமேயம் துர்நிரீக்ஷ்யம் ச பக்ஷ்யாமி. ஏற்கனவே சொன்னார், 1000 கோடி 1000 சூரியனுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் அப்படின்னு முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல பார்த்தோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லா பக்கமும் சமந்தாத், எல்லாம் அந்த சுத்தி இருக்கிற எந்த இடத்துல பார்த்தாலும் இல்ல மேல கீழன்னு இல்லாம ஆல் டிரெக்ஷன்ஸ்ல எல்லாம் தீப்தனா ஒளி வீசுற, அனல அப்படின்னா நெருப்பு, அனல அர்க்கனா சூரியன். ஸோ நெருப்பு, அப்படியே நெருப்பு பிழம்பா இருக்கக்கூடிய ஒளி வீசுற சூரியனோட அந்த ஒளி எப்படி இருக்கும் அத மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒளிய அப்ரமேயம். ஏதாவது மெஷர் பண்ண முடியுமா? இது இப்ப ஆயிரக்கணக்கான சூரியனோட பான அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னு ஏதோ சொன்னா கூட உடனே அது மெஷர்லாம் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்ரமேயம், அது மெஷர்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். இவ்வளவுதான் இப்படிதான் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஏதோ வேர்ட்ஸால நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். இங்க ஆரம்பிச்சு எங்க முடிவு இல்லைன்னு சொல்லாதனால அவர் எவ்வளவு பெரிய பயங்கரமா இருக்கார் அவர். அத பயங்கரம்னா இந்த நேரத்துல நான் சொல்ற வந்தது அந்த டைமென்ஷன், அந்த இது எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால கண்ணால கூட பார்க்க முடியல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய துர்நிரீக்ஷ்யம். அடுத்தது கரெக்டா அந்த வேர்டை போட்டான். பார்க்கறதுக்கு முடியல, எங்க பார்க்கறதுன்னு தெரியல. நமக்கு ஒரு பெரிய ஸ்கிரீனாலே எங்க பார்க்கறதுன்னு தெரியல. அவன் வந்து பகவான் முழுக்க உலகத்தையே காமிச்சுட்டு இருக்க, யூனிவர்ஸை காட்டுற, எல்லாத்தையும் காட்டுற, நடந்தது நடக்க போறத வேற காட்டுறா போறாரு எல்லாம். அந்த மாதிரி இருக்கிறதே இங்க வந்து
அவ்வளோ இந்த கோவில போய் பெருமாள் திருப்பதி பெருமாளை பார்த்தாலே என்ன பார்த்தோம் நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்கிறது. இந்த காதை பார்க்கறதுமா, அதை பார்க்கணுமா, இதை பார்க்கணுமான்னு இவருக்காவது நிறைய நேரம் காமிச்சிருக்காரு தரிசனம். அங்கே கிடைக்க மாட்டேங்குது, தள்ளி விட்டுடுறான். ஸோ அது என்ன பார்த்தோன்னு யோசனை பண்ணிட்டு வந்து என்ன பார்த்தேன்னே தெரியலையே அப்படின்னு நினச்சிக்க வேண்டியிருக்கும். இங்க வந்து அவ்வளோ பெருசா இருக்கக்கூடிய உருவம், இவன் என்ன பார்ப்பான், என்னத்தை பார்க்க முடியும், பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். துக்கேன நிரீட்சிதம் சக்கிய துர்நிரீட்ச. துக்கம்னா இங்க துக்கம்னு அர்த்தம் கிடையாது, கஷ்டப்பட்டு தான் பார்க்க முடியும், பார்க்கவே முடியாத அந்த உருவத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற. ஸோ இங்க நல்லா கீழே போட்டுன்னு இருக்கிற, கதா வச்சுட்டு இருக்கிற, சக்கரம் வச்சுட்டு இருக்கிற, எல்லாமே அந்த ரூபத்துக்கு போறது. அந்த அப்புறம் அந்த எல்லா இடத்துலயும் தேஜஸோட குரூப்பா இருக்கக்கூடிய, எல்லா இடத்துலயும் ஒளியா இருக்கக்கூடிய, தீப்தி மந்தமா இருக்கக்கூடிய, ஆல் டைரக்ஷன்ஸை பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒளி விடுற நெருப்பு, சூரியன், இதெல்லாம் கூடிய அந்த ஒளியோட இருக்கக்கூடிய, அளவிட முடியாத, பார்க்கவே கஷ்டமா இருக்கக்கூடிய அந்த உருவத்தை. பார்க்கவே கஷ்டம்னா நமக்கு எப்படி வந்து இருட்டுல கண்ணு தெரியாதோ அதே மாதிரி வெளிச்சம் அப்படி ஜாஸ்தியா இருந்தா கூட நம்மளால பார்க்க முடியாது. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதுவே ஞான கண்ணை வச்சுன்னு பார்க்கறதுக்கே முடியல அப்படிங்கிறான். சாதாரண கண்ணுல இம்பாசிபிள். கிரீடினம்னா என்ன? கிரீடம் நாம சிரோ பூஷண விசேஷக. கிரீடினம் அப்படின்னா, கிரீடம்னா நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற சிரோபூஷண விசேஷக, தலைக்கு போட கூடிய ஒரு விஷயம், அது இருக்கிறதுனால கிரீடின்னு பேரு. அதே மாதிரி கதாசிய வித்யதே இது கதி, கதை வச்சுட்டு இருக்கிறவர் எல்லாம் இனி பிரத்யம். சக்கரம் அஸ்ய அஸ்தி இது சக்கரி, அதுவும் நமக்கு தெரியும். தேஜோ ராசினா தேஜஸோட குரூப் ஆஃப் தேஜஸ் அப்படின்னா, இங்க வந்து குரூப்னா ஏதோ குட்டி குரூப் மாதிரி இருக்கக்கூடாது, எங்க போத்தாலும் ஒளியா இருக்கக்கூடிய தேஜ புஞ்சம். சர்வதோ தீப்தி மந்தம், எல்லா இடத்துலையும் அப்படியே ஒளி, தீப்தினாலும் ஒளிதான், எங்க பார்த்தாலும் ஒளியோட இருக்கக்கூடிய அந்த அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உன்னை துர்நிரீட்சியம் துக்கேன நிரீட்சிய, கஷ்டப்பட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பகவான் கிட்ட அர்ஜுன சொல்றான். சமந்ததக தீப்த அனல அர்கத்யுதிம். அனலக அப்படின்னா ஆல்ரெடி சொன்னேன், நெருப்பு. அர்க்கக சூரியன். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தா அனல அர்க்கவ் அப்படிங்கிற வேர்டு டிரைவ் ஆகுது. அதுக்கப்புறம் தீப்தவ் அனல ஒர்க்கவ், அந்த ஒளிபெற சூரியன் அந்த நெருப்பு, அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். தீப்தா அனல அர்க்கவ் தயோகோ துதிகீவ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒளி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒளியை நான் ஒன்று பார்க்குறேன் அப்படிங்கிறா. அப்பிரமேயம்னா நான் பிரமேயம், மெஷர் பண்ண முடியாது. அசக்கிய பரிச்சேதம், இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி குவான்டிஃபை பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அப்படி சொல்லுவோம். ஸோ இங்கே துவாம் கிரீனம் கதினம் சக்ரினம் தேஜோராஷிம் எல்லாமே 2.1, தீப்தி மந்தம் 2.1, சமந்தாத் அப்படிங்கிறது வந்து அவ்யயம் நினைக்கிறேன். அவ்யயமா இதை பஞ்சமி விபக்தியான்னு டைரக்டா டவுட்டா இருக்கு எனக்கு. ஆமா, விசேஷனம் தான். தீப்தா அனல அர்க்கத்யுதிம் 2.1, அப்பிரமேயம் 2.1, துர்நிரீக்ஷம் 2.1, பஷ்யாமி அகம் பஷ்யாமி கிரியாபதம் அது. ஸோ சர்வதகெல்லாம் இங்க வந்து இதுதான் அவ்யயமா இருக்கு. திருப்பி அதே தான் வரும். கிரீடினம்ங்கிறது இன் பிரத்யம் ஆல்ரெடி சொன்னேன். கதினம் இன் பிரத்யம், சக்ரினமும் இன் பிரத்யம். தேஜோ ராசியும், தேஜசக ராசி, தேஜோ ராசி. தேஜஸ் சகாராந்த சப்தம், சகாராந்த சப்தம் ஷஷ்டி விபத்துல சகன்னு முடியும். தேஜசக, வேதசக அப்படிதான் வரும். மனசக பார்த்துருக்கோம். ஸோ தேஜசக ராசி அப்படின்னு நம்ம ஷஷ்டி தத்புருஷ சமாசம்லாம் படிச்சிருக்கோம். சர்வதகங்கிறது அவ்யயம். அகைன் தீப்தி மத் ஆல்ரெடி சொன்னேன், மத்துப்பூர பிரத்யம் அப்படின்னு சொன்னேன். பஷ்யாமி திருஷ்டாத்துவோட உத்தம புருஷ ஏகவச்சனம். துவாம் அந்த யுஷ்மத் சப்தத்தோட திரிதியா விபக்தி ஏகவச்சனம். துர்நிரீக்ஷியம் துக்கேன நிரீக்ஷிய அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அங்க எம்னு வந்திருக்கிறதுனால யத்துன்னு ஒரு பிரத்யம் இருக்கு. அந்த யத்துங்கிற பிரத்யத்துல வந்து அந்த கேப்பபிள், கஷ்டப்பட்டு பார்க்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சி. அந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த எத்துங்கிற ஒரு பிரத்யம் வரும். ஆக்சுவலி கேப்பபிள்ங்கிறதுக்கு எத் வரும், ஆனால் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் சரியாக வர மாட்டேங்குது. ஸோ துக்கேன திரஷ்டும் யோகியக அப்படின்னு சொல்லலாம் சம்ஸ்கிருத்தில். இந்த அந்த மாதிரி விஷயத்துக்கு எத்துன்னு ஒரு பிரத்யம் வரும், அதுதான் அது. சமந்தாத் எல்லா பக்கத்துல இருந்தோம் அப்படிங்கிற அர்த்தம். இங்கே கிரியா விசேஷனம் அப்படின்னு போட்டிருக்கான். தீப்தானல அர்க்கத்யுதி,
இங்க வந்து தீப்த அனல அர்க்க தியுதி 4 வார்த்தை இருக்கு. 4 வார்த்தைக்கு எப்படி சமஸ்த பதம் வரணும் அப்படின்னு பார்த்தா எப்பவுமே 4 வேர்ட்ஸ் இருந்தா 2 எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் தீப்தக அனலக தீப்தா அனலக அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். எப்படிப்பட்ட ஒரு நெருப்பு? நல்ல நல்ல ஒளி வீசுற நெருப்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த அனலவோட அர்க்கத்தை சேர்க்கணும். தீப்தா அனலகச்ச அர்க்கக தீப்தா அனல அர்க்கௌ அப்படின்னு இந்த சமாஸ் ராமலக்ஷ்மணௌ அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி ஸோ அதோட ஒளி இந்த நெருப்போட இந்த சூரியனோட ரெண்டுத்தோட சேர்ந்த ஒளி அப்படிங்கிறதே தீப்த அனல அர்க்கையோகோ ஜுதி. ஜுதினாலும் ஒளி அப்படின்னு அர்த்தம். அந்த ஷைன் வெளிச்சம் பிரகாசம் எல்லாத்துக்கும் ஜுதிங்கிற அந்த ஃபெமினிட்டி வரும். ஸோ அதுவும் ஷஷ்டி தத்புருஷ சமாசங்கிறதுல ஒன்று வரும். அதுக்கப்புறம் திருப்பி எப்படி வரும்? தீப்தா அனல அர்க்க ஜுதி இவ ஜுதி அப்படின்னு ஃபர்ஸ்ட் அது கர்மதாரையவா போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எஸ்ய சகன்னு சொல்லிட்டு அது பகுவேகியா மாத்திக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒளி எவனுக்கு இருக்கோ அவன் அப்படிங்கிற மாதிரி அப்படி மாதிரி இருக்கக்கூடிய அப்பிரமேயம் மெஷர் பண்ண முடியாத அந்த பகவான ந அப்பிரமேயம் அப்பிரமேயம் நஞ்சு தத்புருஷ சமாச அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த பகவான இவன் பார்த்தான் அப்படின்னு சொல்லி